அந்த அம்மா மூலியமா வந்திருக்காங்களே தவிர அந்த பிள்ளைங்கள் அவங்க அம்மாக்கான ஒரு பொருள் கிடையாது. உங்களுடைய அம்மா ஒரு நார்சிசிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் வர நிறைய விஷயங்கள் உங்கள் அம்மாவுக்கு இருந்தது, நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க, இல்லை இதனால நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அம்மா நார்சிசிஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹலோ, திஸ் இஸ் சரோஜினி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஸோ நார்சிசிஸ்ட் அப்படின்னா என்ன, அவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம், அவங்களை எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரீல்ஸாக என்னோட சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா அதையும் பார்க்கலாம். நார்சிசிஸ்ட் மதர்னால தான் ஒரு வேற நபர், என்னுடைய பிள்ளைகள் வேற நபர் அப்படின்றத பிரித்து பார்க்கவே முடியாது. ஸோ இதை எப்படி கூட சொல்லலாம், நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கும், தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வளரும் போது அவங்க வயிற்றை விட்டு வெளியே வந்தோடனே அந்த உறவு கட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வளர ஆரம்பிக்கிறோம், நம்ம ஒரு தனி நபராக ஒரு வயசுக்கு அப்புறம் உருவாகிறோம். ஆனால் இந்த நார்சிசிஸ்டிக் டெண்டன்சி அதிகமாக இருக்கிற ஒரு அம்மானால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என்னுடைய மகளோ என்னுடைய மகனோ என்னுடைய நீட்சி, அதாவது என்னுடைய எக்ஸ்டென்ஷன் அதை சொல்லுவாங்க. ஸோ அவங்க எது பண்ணாலும், அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க, அவங்க பண்ணுற வேலை என்ன, எல்லாமே இவங்கள சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க மேலே அதிகமான பாசத்தையும் காட்டுவாங்க. ஆனால் இதுக்கு காரணம் வந்து, நீ என்னுடைய ப்ராடக்ட், நீ என்னுடைய நீட்சி, அப்போ நீ வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், பெர்ஃபெக்டான மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய உள்ளே இருக்கிற அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, நீ என்னுடைய ப்ராடக்ட், அப்போ நீ இப்படி தான் இருக்கணும்னு, அதற்காக தான் அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்குமே தவிர அதுக்கு வந்துட்டு ஒரு அன்கண்டிஷனல் லவ், அதாவது என்னுடைய மகளுக்கான அன்பாவோ என்னுடைய மகனுக்கான அன்பாவோ அது இருக்காது. நிறைய நேரங்களில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கனவு அப்படின்ற ஒன்றையே இருக்க விட மாட்டாங்க. அவங்களோட சின்ன வயசு கனவு இருக்கும் இல்லையா, நான் இப்படிப்பட்ட ஒரு லைஃப் வாழணும், நான் இப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்கணும், நான் இப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு போகணும், அதை தான் வந்து தன் மகளின் மூலமாகவோ மகனின் மூலமாகவோ வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தாங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் டீச்சராக தான் ஆக்கியே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில நேரங்களில் டாக்டர் ஆக முடியாதவங்க தன்னுடைய பிள்ளைகளை நான் டாக்டரே ஆக்கி தான் ஆகணும். இது வந்து இது தவறான விஷயம் இல்லையே. டாக்டர் ஆகிறதும் டீச்சராக ஆக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு நல்ல ஆசை தானே. அப்படின்னா இப்போது அந்த பிள்ளைகளுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு டீச்சர் ஆகணுன்ற விஷயமே பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது எப்படி உனக்குன்னு தனியாக ஒரு ஆசை இருக்கலாம், என்னுடைய பொருள் இல்லையா நீ, நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முடக்கிற மாதிரிங்க. இவங்க மூலியமாக வந்ததுக்கு காரணமாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது இல்லையா, இவங்க அந்த அம்மா மூலியமா வந்திருக்காங்களே தவிர அந்த பிள்ளைங்கள் அவங்க அம்மாக்கான ஒரு பொருள் கிடையாது. ஆனால் இதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. யார் அம்மா யார் பொண்ணு அப்படின்ற குழப்பம் வர மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். இதற்கு காரணம் நார்சிசிஸ்டிக் குணாதிசயம் வர்றதுக்கு முக்கியமான ரீசனே வந்துட்டு அவங்களுக்கு எமோஷனல் மெச்சூரிட்டி, அதாவது அவங்களோட வளர்ந்து வர காலத்தில் ஏதோ ஒரு நடக்க வேண்டிய ஒரு டெவலப்மெண்ட் அவங்களுக்கு சரியாக நடக்கல. அதாவது எமோஷனல் மெச்சூரிட்டி, அவங்க உள்நோக்கி பார்க்குறது, தன்னோட எமோஷன்ஸ் பற்றி யோசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. அவங்களுக்கு வெளிப்படையாக கத்துறதும் ரியாக்ட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த உங்களுக்குள்ள பிள்ளைங்க வந்துட்டு சின்ன வயசுலேயே அம்மா ரோலோ எடுக்க ஆரம்பிப்பாங்க, அதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ அவங்க அம்மா வந்துட்டு நிறைய நேரங்கள் என்னன்னா பிள்ளைங்க கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்க பிள்ளைங்க அவங்க அம்மாவை டேக் கேர் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க அம்மாவே எதிர்பார்ப்பாங்க. நீ வந்து என்னைய பற்றி யோசிக்கல அப்படின்னு நிறைய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி அம்மா வந்து குழந்தை போலவும் பிள்ளைங்க வந்து அம்மா மாதிரியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நடக்கும். குணாதிசயங்கள் இருக்கிறவங்களுக்கு தனியாக ஏன் இருக்க முடியாதுன்னா, அவங்களுடைய உணர்வுகளையோ அவங்களுடைய சிந்தனைகளோடையோ அவங்களால டைம் கொடுக்க முடியாது. அப்படி உட்கார்ந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் அவங்க எப்போவுமே ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சும்மா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அவங்களால. இது நிறையா நார்சிசிஸ்டிக் மதர்ஸ் கிட்டேயும் நீங்கள் பார்க்க முடியும். ஓயாமல் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அதே நேரங்களில் அப்போ அவங்க எமோஷன் அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், இப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதாவது தன் சிந்தனைகளை பற்றி உள்நோக்கி யோசிக்கிறது. இது நார்சிசிஸ்டிக்னால டெண்டன்சி இருக்கிற ஒரு அம்மானால பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் ஏதாவது ஒரு தப்பாக போகுது, நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிறேன், நான் வந்து கோபம் அடைகிறேன், நான் வந்து எரிச்சல் ஆகிறேன் அப்படின்னா அதற்கு அவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க பிள்ளைங்க தான் காரணம், நீ தான் காரணம் அப்படின்னு அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லுவாங்க. நீ வந்து இப்படி பண்ணனால தான் நான் வந்து என்னோட மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு எதுக்கான விஷயத்துக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
உங்களை ப்ளேம் பண்ண செய்வாங்க.